வந்தாரை வாழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களை வந்து கொண்டு போய் ரோட்டில் உட்கார வைப்பீங்களா? இது புரியல. அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுவும் டெமோக்ராட்டில் வந்து இவங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை குத்துரு அப்படின்னா அப்படியே அவங்க அள்ளி ஓட்டு கொடுப்பாங்க நமக்கு, நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம், அதனால இன்னும் வாங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. பைத்தியகாரத்தனமாக பண்ணி நிற்கிறாங்க. யூரோப்லேயும் இதுதான் நடக்குது. அங்கே கூத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உர்சுலா வேண்டர்லேன்னு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இமிகிரண்ட்ஸ், இல்லீகல் இமிகிரண்ட்ஸ், அது முதல்ல இமிகிரண்ட்ஸே கிடையாது. அவங்க வந்து எந்த துறைமுகத்தில் எந்த நாட்டில் வந்து இறங்குறாங்களோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இத்தாலியில் வந்து மத்தேயோ சல்வினி அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் இந்த பக்கம் ஆப்பிரிக்காலேருந்து வரான் அப்படின்னா ஜெர்மனி அங்கே இருக்குது, இட்டாலி கீழே இருக்குது. ஸோ இங்கே தான் இவங்க வந்துடுறானுங்க. இட்டாலி தான் எல்லாம் சொந்த எங்களுக்கு நான் இதான் தலையெழுத்தாடா, இருக்கவனுக்கே எங்களால் வந்து ஃபுல்லாக எதுவும் கொடுக்க முடியல, நான் இவங்களை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா அதெல்லாம் முடியாது, சட்டம் அப்படி தானே சொல்லுது, எங்கே முதல்ல வந்து இறங்குறாலும் அங்கே தான் அப்படின்ன உடனே அவர் என்ன பண்ணார், ஓ அப்படியா சரி ரைட்டு வந்துட்டாங்க, நான் சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டேன், இந்த அப்படி கையில் ஒரு 500 யூரோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸை ஏற்றி நேராக ஜெர்மன் பார்டரில் கொண்டு போய் இறக்கிட்டேன், ரைட்டு நீங்கள் அங்கேருந்து போங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான், அங்கே உக்காந்திக்கணும் நோ 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 அப்படின்ட்டு அந்த பார்டர் போலீஸ் மிலிட்ரி போலீஸ் இருக்கு பாரு, அவன் அடிச்சு துரத்துறான்.